H1B விசா வைத்திருப்பவர்களை அவர்களுடைய சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புங்க அப்படின்னு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் எக்ஸ் வலைதள பதிவுனால பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கு இந்தியர்கள் பெரும் கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அனைத்து H1B விசாக்களும் காலாவதியாகி H1B விசா வச்சிருக்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டும்னு பரிந்துரைச்சிருக்காரு. இத பத்தி சமூக ஊடக தளமான எக்ஸ்ல பதிவிட்டு இருக்காரு. இந்த பதிவுனால இப்போ சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு இந்த பதிவு போடுறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது H1B விசாக்கள் குறித்து காங்கிரஸ்காரர் டாக்டர் ரிச் மெக்கார்மிக் எழுதிய பதிவுக்கு ஒரு பதிலளிக்கிற விதமா இந்த ஒரு ஆலோசனையை ரோஹித் சாய் கூறியிருக்கிறதாகவும் இதுல தெரியுது. இதற்கு தான் இந்தியர்களிடமிருந்து நிறைய விமர்சனங்களையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. அதாவது H1B விசா வைத்திருப்பவர்களுக்கு உள்நாட்டு விசா புதுப்பித்தல் திட்டத்திற்கு காங்கிரஸ் உறுப்பினர் மெக்கார்மிக் வாதிட்டதுல இருந்து இந்த ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்க விதிப்படி H1B விசா வைத்திருப்பவர்கள் அவங்களுடைய சொந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு சென்றுதான் விசாக்களை புதுப்பிக்கணும். இது பல மாதங்களாகலாம் இல்ல பல்வேறு சர்ச்சைகளும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரலாம். இதனாலதான் ரோ கண்ணா போன்ற இந்திய வம்சாவளி பிரதிநிதிகள் உட்பட பல காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதற்கான நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவும் நிறுவனங்களை பணியமர்த்துவதற்கான நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவுக்குள்ளேயே புதுப்பிக்கிறதுக்கான அனுமதியை வழங்குமாறு சமீபத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவை வலியுறுத்தினாங்க. இந்த முயற்சிக்கு எதிர்வினையாற்றும் விதமாகத்தான் ஜாய் H1B விசா திட்டத்தை கண்டித்து இப்படி ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. அமெரிக்காவின் போட்டித்தன்மையை பேணுவதற்காகவும் இந்த திட்டத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னும் அவரு பயங்கரமா பேசியிருக்காரு. மேலும் அவர் எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தது அனைத்து H1B விசாக்களும் காலாவதியாக வேண்டும் அப்படின்னும் திட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்காரு. விசா வைத்திருப்பவர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்காரு.